அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஐயங்கார் ஆத்து புளிசாத பவுடரை எப்படி பண்ணலாம், ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மிளகா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் புளி 2 சைஸு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இந்த பக்கம் வெந்தயம் 2 ஸ்பூனு, எள் 3 ஸ்பூனு, மிளகு 3 ஸ்பூனு, 1/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு கடலப்பருப்பு. இந்த கடலப்பருப்பை நம்ம தாளிக்கிறதுக்கு வெறும் நீங்கள் சாதம் வடித்து நல்லெண்ணெய் விட்டு அது மேலே இந்த பொடியை தூவி பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் தனியா ஒரு 1/4 கப்பு தனியா வறுத்துட்ருக்கேன், பார்க்கலாம். தனியா நல்லா வறுத்துக்கணும், வாசனை வராது. இந்தளவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தனியா நல்லா வறுபட்டுருச்சு, தனியாவை எடுத்துடலாம். அடுத்து கடலப்பருப்பு, கலர் சிறப்பாக மாற்றிங்கன்னா கலர் லைட்டாக அப்போ நம்ம எடுத்துக்கலாம். கடலப்பருப்பை நல்லா செவக்க வச்சுருங்க. செவக்கட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட மிளகு, இதோட கருப்பேல் எல்லாம் நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இதுவும் செவக்க வறுக்கணுங்க. இதோட நம்ம வெந்தயம், மிளகா எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து செவந்து வந்தாச்சு. இப்போ அதையும் நம்ம எடுத்துடலாம். மிளகாவே வறுத்து எடுத்துட்டாங்க. இப்போ இதோட கொஞ்சம் கலந்து இதுக்கு தேவையான அளவு கலந்து இது சேர்த்து நம்ம வறுத்து அரைக்கும்போது சீக்கிரமாக அரைக்கக்கூடாது. அடுத்தது புளி பார்த்திங்கன்னா நல்லா நார் எடுத்துட்டு கொட்டையெல்லாம் எடுத்தால் தான் நமக்கு அரைக்க முடியும் மிக்சியில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேசலாம். சிம் பண்ணிக்கலாம். அடுத்து நல்லா அந்த ஈரப்பசை போக வறுபடட்டும். வேணும்னா நீங்கள் எண்ணெய் விட்டும் பொரிக்கலாம். அந்த கடாயில் சூடு இருந்ததுனால அதெல்லாம் பண்ணுறோம். இதை வரைக்கும் தனியாக வச்சுக்கோங்க. கடைசியாக இதை நம்ம போட்டு சுற்றப்படும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே கடாயில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க. நம்ம ப்ரீமிக்ஸுன்றதால இந்த தாளிப்பெல்லாம் அவசியம். 3 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் சேர்க்கல. எண்ணெய் சேர்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தான் ஊற்றணும். அந்த சூட்லேயே கலர் வேணும். வேர்க்கெல்லாம் போட்டோன்னே கடலப்பருப்பு வந்துடுச்சு.
அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த அனல்லே இருக்கட்டும். கடலைப்பருப்பு கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சிடும். இதுலேயே மிளகா வத்தலை கடைசியாக மேலே கிள்ளி சேர்த்துக்கணும். இது இருக்கட்டுங்க. நான் பொடியை அரைச்சிட்டு வந்து சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்ல கமன்னு வாசனை இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். நல்லா கமன்னு ஐயங்கார் வீட்டு புளியோதரை மிக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த தாளித்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். இன்னும் நீங்கள் வந்து சாதம் வடிச்சிட்டு இந்த பொடியை போட்டு சாப்பிட வேண்டியதான். இதை நல்லா அடிமட்டாக கலந்து விட்ருக்காங்க. நீங்கள் வேணும்னா வேர்க்கடலை முந்திரி பருப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. இதை ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். புளியோதரை மிக்ஸ் ப்ரீ மிக்ஸ் சாதம் வடித்து அதில் நம்ம தூவி சாப்பிட்லாம்.